நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நான் பெத்த என் பொண்ணு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. இப்ப கூட என்னால நம்ப முடியல, சத்தியமா நம்ப முடியல. நான் பெத்த பொண்ணு என்ன இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லை. என்னால சத்தியமா நம்ப முடியல. இல்லம்மா, நம்ப முடியல. இல்ல, அப்பா நீங்களாவது அம்மா கிட்ட பேசி பாருங்கப்பா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல வரன்பா. இந்த மாதிரி வரனெல்லாம் தவா இருந்தாலும் யாருக்கும் கிடைக்காது. அப்பா நிலுங்க. என்னது, உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்ல. நான் திலீப காதலிக்கிறேன்ற விஷயமும் தெரியும். அப்படி இருந்தா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்க மனைவி பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அம்மா கிட்ட எனக்கு கெட்ட பேரை வாங்கி தந்துட்டீங்களே. இல்லடா, இந்த நிமிஷமே போய் நான் அம்மா கிட்ட எல்லாம் உண்மை சொல்ல போறேன். வேண்டாம், அண்ணனையே மிரட்டுறியா நீ? போய் சொல்லு, எல்லாத்தையும் போய் சொல்லு. ஆனா இந்த விஷயத்தை நீ அம்மா கிட்ட சொன்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, உனக்கு திலீப்புக்கும் கல்யாணமே நடக்காது. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ கன்னி பொண்ணுதான். அப்புறம் இந்த வீட்லயே உட்காந்து மாவாட்டிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவு என்னங்க, இப்ப கூட உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஒரு பக்கம் என்னடான்னு என்ன காயப்படுத்துற மாதிரி பேசுறீங்க, இன்னொரு பக்கம் என்னடானா உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. ஏங்க, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? போலாமா? இது அந்த சுடிதார் தானே சவிதா? என்னோட கடையில இருந்து காஸ்ட்லியான புடவை எடுத்து அதை வெட்டி நீ சுடிதார தச்சுக்கிட்டல. என்ன சவிதா, இது அவ்வளவு அநியாயமா இருக்கு. அந்த கடலோட ஆழம் என்னன்னு வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் சவிதா, அன்னைக்கு சிங்கக்குட்டி மாதிரி ஏன் முன்னாடி பாஞ்சிட்டு இருந்த? அந்த திலீப் ஏன் பின்னாடி வர எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன, ஆனா இப்ப என்ன ஆச்சு? ஒரு நிமிஷத்துல நீ சொன்ன வார்த்தையில இருந்து இப்படி பெல்ட் அடிச்சிட்டியே. சொல்லு, நான் கேட்டுட்டேன். என்ன நல்லா தொடுங்க. ஒழுங்கா எனக்கு உண்மையை சொல்லு. ஒழுங்கா வீட்ல இருக்கிறவங்க இன்னும் பேசி கூட முடிக்கல, அதுக்குள்ள அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. கண்டிப்பா எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சவிதா, அதை என்கிட்ட நீ மறைக்கிற என்னன்னு சொல்லு. அண்ணி, எல்லா விஷயத்தையும் மறைக்கிறது, மத்தவங்களை தப்பா பேசுறது எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்ல 2 குணங்கள் மட்டும்தான். அதெல்லாம் நான் ஏன் பண்ண போறேன்? இப்ப என்ன சொல்ல வர சவிதா? அண்ணி, அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. ஏன்னா உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சவிதாவோட தலையில நிறைய பெயின் இருக்கு, அவ பக்கத்துல போய் உட்காரவே முடியாதுன்னு சொன்னீங்க. என் கையில இருக்கிற தோல் அப்படியே உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும், என் கையால சமைச்சா யாருமே சாப்பிட முடியாது நீங்க. இதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சவிதா. ஆமா, இது எப்படி
இது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் யார் என்கிட்ட சொன்னாங்க, எப்ப சொன்னாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அண்ணி. அப்ப நான் என்ன பண்ணணும் அத பத்தி யோசிங்க. என்ன யோசிக்க? எங்க பாருங்க, நான் இப்ப நேரா அம்மா கிட்ட போவேனா, அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா உங்களுக்கு தெரியுமா உங்க செல்ல பொண்ணு சவிதாவை பத்தி உங்க மருமக மீனா அம்மா அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு சொல்லட்டுமா? என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நேரா அவங்க வந்து உங்க முடிய பிடிப்பாங்க. அப்புறம் உங்களை பக்கத்துல இருக்கிற மலைக்கு கூட்டிட்டு போவாங்க. வெறும் கால நடக்க வச்சே கூட்டிட்டு போவாங்க. அங்க முள்செடியெல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் அங்க அடிக்கிற வெயில கால் வெந்தே போயிடும். நடந்து நடந்து உங்களுக்கு தாகமே எடுத்துடும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்காதுல்ல. தண்ணி இருக்குமா இல்லையா அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா நீ என்னோட அம்மா குட்டி, கடவுள் மாதிரி இருக்கிற என் நாத்தனார். இங்க பாரு, தயவு செஞ்சு அத்தை கிட்ட மட்டும் எதுவும் சொல்லாத. சத்தியமா நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன். என்ன மேல அனுப்புற பிளானா? சரி விடு, நீயே சாகணும் நான் நினைக்க போறேன். என் மேல சத்தியமா நான் எதுவும் பண்ண மாட்டேன். போதுமா? சந்தோஷமா? நான் கிளம்புறேன். மினாலி, ஒரு வேளை உங்க கடைக்கு நல்ல புது படவேல வந்தா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நான் திலீப் முன்னாடி போகும்போது அலங்காரம் பண்ணிட்டு போனோம்ல. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நான் சொல்றேம்மா. ஒண்ணு இல்ல, 2-3 புடவை கூட வாங்கிக்க. சரியான இம்சை. ஒரு பொண்ணு வீட்டு மொட்டை மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏன்னா வீட்டு ஆளுக அவனுக்கு பிடிச்ச பையனை கட்டி வைக்கலையா. சரோஜா, நான் சொல்றத கேளு. இப்போ உண்மை எதுன்னு புரிஞ்சுக்க. பசங்க பெரியவங்களாயிட்டாங்க. இப்ப காலமும் ரொம்ப மாறி போயிருக்கு. இப்பெல்லாம் நம்ம காலம் மாதிரி இல்ல. எல்லாரும் புத்திசாலிங்க தாம்மா. தன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கு இப்ப எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அத்தை மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒருவேளை திலீப்கோ சவிதாவுக்கோ கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிடுவாங்களோ? நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நடக்க கூடாது. சரி, எதையும் புரிஞ்சுக்காத. இப்படியே உட்கார்ந்து மாவரைச்சுக்கிட்டு இரு. இந்த வீட்டுல எனக்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. நான் என்னதான் பண்றது? இந்த காலத்து பசங்களை இந்த மாதிரி விஷயத்துல நம்ப முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னா உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஏதாவது பண்ணிக்குவாங்க. பேப்பர்ல எவ்வளவு செய்தி வருது தெரியுமா? இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. புரிஞ்சுக்கன்னு சொன்னா நீயும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்னுடைய வீடு, நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், இவங்க அதை பண்ணக்கூடாது, இவங்க இதை பண்ணக்கூடாது. நீ அதை பத்தி எல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடக்கும்னா முடியுமா? ஆனா நீ மாறாத. உட்கார்ந்து மாவாட்டிக்கிட்டே இரு. அத்தை, என்ன அத்தை இது? பெரியவரும் அக்காவும் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? ஏன் இன்னும் வரல? அத்தை, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அத்தை. நீங்களே யோசிங்க. வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே சவிதாவுக்கு அற்புதமான வரன் ஒண்ணு வந்திருக்கு இல்ல? என்ன கேட்டீங்கன்னா அந்த சிவன் பார்வதி அருளால தான் சவிதாக்கு இப்படிப்பட்ட வரன் வந்திருக்கு அத்தை. ஆனா அத்தை, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது அத்தை. இது காதல் கல்யாணம். நாளைக்கு இத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாரும் நம்மள பத்தி கை கூட்டி சிரிப்பாங்கல்ல? அத்தை, இது வரைக்கும் நீங்க உலகத்தை பத்தி கவலைப்பட்டதே இல்ல. அதனால அதெல்லாம் விட்டுறலாம் அத்தை. எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அத்தை, பெரிய அத்தையை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? அவங்கள பத்தி இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை. அத்தை, ஒருவேளை பெரிய அத்தைக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவங்க பார்த்த சம்மதத்தை நம்ம வேண்டாம்னு சொல்லி சவிதா காதலிச்ச பையனோட அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சா நம்ம கதை அவ்வளவுதான். அவங்க எல்லார்கிட்டயும் போய் என் மருமக நான் பார்த்த சம்மதத்தை வேண்டாம்னு சொல்லி பொண்ணு காதலிச்சவனை ஏத்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க.
அப்படிதானே மாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க அத்தை, நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? இது நம்ம சவிதாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவ நல்ல குடும்பத்துக்கு போய் சந்தோஷமா இருந்தா அது நமக்கும் தானே சந்தோஷம். அதுக்கப்புறம் பெரியத்த கை கால்ல விழுந்தாவது அவங்கள சமாதானப்படுத்திடலாம். அப்புறம் சந்தியா அக்கா வேற இருக்காங்கல்ல, அவங்க பெரியத்த கிட்ட எப்படியாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுவாங்க. அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த கடவுள் சேர்த்த ஜோடி யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஆனா அத்தை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த காதல் கல்யாணம் எல்லாமே அது 4 நாள் அழகா தெரியுற நிலா மாதிரி. இப்போ சினிமா படத்துல இருக்கிற ஹீரோ ஹீரோயின் மாதிரி, அதாவது 4-5 நாள் பேசிக்கிட்டு ஒன்னா சேர்ந்து இருந்துகிட்டு அதுக்கப்புறம் 5-6 மாசம் கழிச்சு பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. பட்டணத்துல எல்லாம் இந்த விஷயம் ரொம்ப சகஜமா நடக்குமா? அதுவும் இல்லாம நம்ம திலீப் வேற பட்டணத்துல இருக்கிறவரு. ஒருவேளை அந்த பையனுக்கு ஏதாவது அங்க அனி, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசி நீங்க நடிக்கிறீங்க. நீ என்ன சொல்ல வர? இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அத்த, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும்ல. நம்ம சவிதாவோட நல்லதுக்கு தான் அத்தை சொல்ற, மத்தபடி ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் அனி, நீங்க அம்மா கிட்ட என்ன பேசுனீங்க, எப்படி பேசுனீங்கன்னு. ஆனா எனக்கும் திலீப்க்கும் கல்யாணம் நடக்க கூடாது, அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. ஏன்னா நீங்க உங்களோட கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உனக்கு? வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் அண்ணி வச்சிருக்கிற குப்பை தொட்டில போட்டுட்டியா என்ன? நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் இப்படி ஒரு வேலையை யாருமே பண்ணதில்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? வாழ்நாள் முழுக்க உன்னை இந்த வீட்லயே வச்சிட்டு இருப்போன்னு நினைச்சியா? எதுக்காக உனக்கு நீயே மாப்பிள்ளை தேடிக்கிட்ட? எல்லார் முன்னாடி நல்ல மானத்தை வாங்கிட்ட. இல்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. சூர்யா ஊர்ல இருந்து வரட்டும், அவன்கிட்டயே போன் பண்ண சொல்லி இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு நீயே மாப்பிள்ளை தேடிக்கிறியா? அங்க நின்னு ஏன் எழுச்சிட்டு இருக்க? இப்ப இவ சார்பா தானே பேச வந்த. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. உன்னை பத்தி உனக்கே தெரியாம இருக்கலாம் மீனா, ஆனா நீ எப்போ என்ன எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த வீட்டு மான மரியாதை பத்தியும் உன் நாத்தனார பத்தியும் கவலை இல்ல. அடுத்தவங்க வேதனை படுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த வேதனையை எப்படி அதிகப்படுத்தணும்னு மட்டும் தான் நீ யோசிப்ப. சரியான சுயநலம் பிடிச்சவன். இல்ல அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்டு மருமக, நான் ஏன் அப்படி எல்லாம் நினைக்க போறேன்? ஏன் தங்கச்சியை நினைச்சுதான் நான் இதெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்க ஒரு வார்த்தை பேசாத. நான் ஸ்டோர் ரூமுக்கு போய் மசாலா எல்லாம் எடுத்துட்டு வரேன். பெரியவர் வந்துட்டாரு. ஆமா, என்னது சந்தியா அக்காவை காணோம்? என்னப்பா சூர்யா, சந்தியா எங்க? சொல்லு சூர்யா, சந்தியா எங்கன்னு கேக்குறேன்ல. கேக்குறேன்ல, சொல்லு, சந்தியா எங்க? அதோ அவங்கள வந்துட்டாங்க பாருங்க.
எப்படி நீங்க ரெண்டு பேரும் இப்படி நனைஞ்சு போயிட்டீங்க? வர வழியில குளம் ஏதாவது? அது வந்து அங்க நல்ல மழை. என்ன மழை பெஞ்சுதா? ஐயோ, இப்படி வெயில் காலத்துல மழை பெய்யுதா? போங்க, போய் துணியை மாத்திட்டு வாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. போங்கப்பா. ஆச்சு. இது ஒண்ணு வேலைக்கே ஆகாது. அம்மா கடவுளே. ஆச்சு. அம்மா. ஆச்சு. மோகன், எங்கடா எங்க போய் தொலைஞ்ச? ஆச்சு. 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 என்ன சூர்யா அது? நல்லா ஜலதோஷம் பிடிச்சிருச்சா? ஆனா நீ இதுக்கு மாத்திரையும் போட்டுக்க மாட்ட, கஷாயம் போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்ட. இப்ப நான் என்னதான் பண்றது? அம்மா, ஆமாம்மா, நீங்க கொஞ்சம் கஷாயம் போட்டு கொடுங்களேன். ஆ? நீ கஷாயம் குடிக்க போறியா? உண்மையிலே உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கஷாயம் கொடுங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தும்மல் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் இரு. கஸ்தூரி, இந்த காய் எல்லாத்தையும் வெட்டு. சரிம்மா. ஆச்சு. இந்தா கடகடன் இதை குடிச்சிரு. ஜலதோஷம் உடனே குறைஞ்சிரும். பாத்துப்பா, ரொம்ப சூடா இருக்கும். சரிம்மா. இதுல இன்னும் இவ்ளோ இருக்கே, இத வச்சு என்ன பண்றது? ஏ கஸ்தூரி, எங்க இருக்க? ஏ கஸ்தூரி. சொல்லுங்கம்மா. இந்த கஷாயத்தை கொண்டு போய் சந்தியாவுக்கு கொடுத்துட்டு வா. இந்தா. என்னப்பா சூர்யா? அம்மா, குடி. கஸ்தூரி, நல்லதா இருக்கு. போ. ஏன் நிக்கிற? சரிம்மா, போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அண்ணி அண்ணி சந்தியா நீ இதை எடுத்துக்கோங்க. இஞ்சி துளசி போட்டு கஷாயம் கொண்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கோங்க. அம்மா சூரியக்காக இதை தயார் பண்ணாங்க. ஒரு கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியும்ல, சூரியக்காக ரொம்ப அதிகமா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா அண்ணி? சாதாரணமா சூரியக்காக இந்த மாதிரி கஷாயம்னா சுத்தமா பிடிக்காது. இது வரைக்கும் எப்பவும் அவர் கேட்டு குடிச்சதே இல்ல. ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியமே நடந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் தானா வந்து கஷாயம் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டு வாங்கி குடிக்கிறாரு.